வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அம்மா முறையா இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு 5 நாள் வெளியில் போகிறேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு. இப்படிதான் பேசணும். நான் நான் நார்மலாக சிரிக்கிறேம்மா. உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் சிரித்தாலே இவங்களுக்கு இப்படி தான் பேசணும். ஏன்னா இவங்க சிரிக்கும் போது நான் சிரிக்கும் போது இவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அம்மா இந்த மாதிரி தனியாக போனதில்லை, கோயில் ட்ரிப்லாம் போனதே இல்லை. இது மாதிரி 34 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, வயசு 53 ஆகுது. இது வரைக்கும் நான் யாரு கூட எங்கேயுமே போனதில்லை. புருஷன் கூடயும் கூட்டிட்டு போனதில்லை, பிள்ளைங்களும் கூட்டிட்டு போனதில்லை. ஆமா, நான் கூட்டிட்டு போகாம தான் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சமீபத்துல தான் போயின்னு இருக்கிறேன். இவ்வளோ காலமா இப்பதான் சமீபத்துல போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அகாராவோட ஆட்டம் பிளஸ் ஹேண்டல்டு பாடி மசாஜர். இதுல நமக்கு பாடி மசாஜ் பண்றதுக்கு ஒரு ஹேண்டலும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல தாய்ச்சி, பிளாட், பால், வேவின்னு 4 டைப் ஆஃப் மசாஜிங் ஹெட்ஸ் இருக்கு. கூடவே ஒரு ப்ரொடக்டிவ் மெஸ் கவரும் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா மசாஜிங் ஹெட்டை இன்சர்ட் பண்ணிட்டு மேல அந்த மெஸ் கவரை போட்டுட்டா போதும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி ஆயிடும். இதுலயே நமக்கு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால ஸ்பீடை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கிரிப்பா பிடிச்சிக்கிறதுக்கு எர்கானமிக் ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் நம்மளோட ஸ்டிஃபான மசில் எல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பெயின் ரெடியூஸ் பண்ணவும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளால எங்கே வேணாலும் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். இது போர்ட்டபிள் தான். நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கூட ஆஃப்டர் ஒர்க் அவுட் உங்களுடைய மசிலுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வைப்ரேஷன் உங்கள் பாடி எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு வச்சு இதை நீங்கள் உங்கள் மசிலை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த அமேசிங்கான ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆனால் உடல் சூழ்நிலையும் சரியில்லை. சரி விட்டுனே இருந்தால் மனுஷன் வாழ்க்கை எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்ச ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அப்போவும் அவங்க தெரிவிச்சுனே தான் இருந்தாங்க, வேணாமா உடம்பு இப்போ போய் ஊசி போட்டுன்னு வந்தேன். இந்த கை திடீர்னு தூக்க முடியாது போயிடுச்சு. ஊசி போட்டு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு வேணாம் டிக்கெட் கேன்சல் பண்ணிடலாம். நாங்கள் இல்லைடா முடிவு பண்ண மாதிரி இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின்னு இருக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா அம்மா நாளைக்கா ஷீரடி தான் போக போகிறாங்க. இது போன வருஷமே பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் போக முடியல. அதுக்கப்புறம் நான் தான் சென்டரில் நான் ஃப்ளைட்டில் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா, இந்த சூரத்தில் ஒரு ப்ரொமோஷன் வரும், சரி அப்படி போகும்போது அப்படியே போயிட்டு அங்கேருந்து பக்கம் தானே அப்படியே போய் நான் பிளான் பண்ணேன். பட் அந்த ப்ரொமோஷன் இந்த வருஷம் வரல. அதனால் அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் ட்ரெயின்லேயே போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வருஷம் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. அங்கே சேலத்தில் அபியோட ரிலேஷன்லாம் இருக்காங்க. அவங்க பெரியம்மா, சித்தி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க சேலத்துலேருந்து அப்படியே போகிற மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அம்மாவை கூப்பிட்டாங்க. சரி அம்மாவும் சரி போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட் போட்டு காசு புக் பண்ணிட்டாங்க. அதுக்கம்மா இல்லை வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு காசு திருப்பி வாங்கிட்டாங்க. மறுபடியும் டிக்கெட் எதாவது கேட்டு மறுபடியும் போகலான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் லாஸ்ட்டில் கை வலிக்குது போகலாமா யோசிச்சிருந்தாங்க. அப்போ மறுபடியும் போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கே அம்மா ஆஃப் டு ஷீரடி. நாளைக்கே ட்ரெயினில் போக போகிறாங்க. வடக்கு நாட்டுக்கு போகிறீங்க போங்க, எல்லாம் ஹிந்திலே பேசுகிறாங்க போங்க. ஆனால் இது வரைக்கும் அதான் சொல்கிறேம்மா, எனக்கு 53 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகி 34 வருஷம் ஆகுது. எந்த ரிலேட்டிவ் கூடமே நான் பசங்களை விட்டுட்டும் போனதில்லை, குடும்பத்தை விட்டுட்டும் போனது கிடையாது. இந்த வாணியம்பாடி தான் வேலூர் மாவட்டம் ஃபர்ஸ்ட்ல, இப்போ திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்குது. இந்த மாவட்டத்துக்குள்ளே தான் சுற்றி இருக்குதே தவிர வேறு எங்கேயுமே நான் போனது கிடையாது. பிள்ளைங்க பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் அந்தந்த கோயிலுங்களுக்கு இப்போ கொஞ்சம் போயிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வெளியில வேற ஒருத்தர் கூட போறேன்னா வேற ஒருத்தர் இல்லை, அவங்களாம் எங்க சம்பந்திக்கு தான். அவங்க ஒரு 3 வருஷமா கூப்பிட்டுக்கிறாங்க. அதான் ரிலேட்டிவ் கூட நான் போனது இல்லை. இங்க நம்ம சொந்தத்துக்கிட்ட கூட எங்கேயுமே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் முறையா இன்னொருத்தர் கூட நான் கோயிலுக்கு போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க. அது இன்னைக்கு போவோம், நாளைக்கு வந்துருவேன். ஒரு 5 டேஸ் ட்ரிப். ஏன்னா டிராவலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே ஒரு 22 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. நாளைக்கு காலைல 11:20க்கு ட்ரெயின் ஏறினாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் பூனே போய் இறங்குறாங்க. பூனே இறங்கி பூனேல இருந்து ஒரு 4 ஹவர்ஸ் 6 மணி நேரம் பஸ் கிளப்பி விட்டுருக்காங்க. எனக்கு அதுதான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பஸ் டிராவல் வர ஒரு 200 பக்கம் கிலோமீட்டர் போறதுக்கே எனக்கு செட் ஆக மாட்டேன் உடம்பு. பஸ் டிராவல்னு வர சொல்றாங்க. அதுதான் இப்போ அது ஒண்ணுதான் பயம். அது ரோட் கண்டிஷன் எப்படி இருக்கு, பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு எதுவுமே தெரியல. ரிஸ்க் எடுத்து போறாங்க. ஷீரடி போறேன்னு சொல்லிட்டு போய் தொட்டுட்டு வரலாம். பார்க்கலாம், அங்க ஏதோ விளக்கு பூஜை வர இருக்கான், அதுக்கும் புக் பண்ணிருக்காங்க. நான் அதான் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன், ஷீரடியில போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு சமத்தா ரூம்லயே உட்காந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் என்ன சிச்சுவேஷன், உடம்பு சிச்சுவேஷன் அப்படி போக கூடாது. இல்ல வயசுல அனுபவிக்க முடியல, வயசு இருக்கும்போது. இப்ப ஆசை இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு முடியல, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கார்ல போறதா கூட ஷீரடி போயிடலாம். 1900 கிலோமீட்டர் வருது. 19 மணி நேரம் காட்டுது காரில். 2 ட்ரிப்பு தான். நம்ம திருச்செந்தூர் போயிட்டு அப் அண்ட் டவுன் வருவோம் இல்லை,
அது மாதிரி தான் 9 மணி நேரம் 9 மணி நேரம் 18 மணி நேரமாக 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன் காரில் போயிடலாம். ஆனால் வந்து வடக்கு நாட்டுக்குள்ளெல்லாம் கார் எடுத்துகிட்டு போகணும். நான் தமிழ்நாட்டுல இங்கே பக்கத்தில் பெங்களூர் எடுத்து போகிறதே யோசிக்கிறேன். அது வாய் வார்த்தையாக சொல்லிடலாம், ஆனால் ட்ரை பண்ண வயசு முடியாது. இருக்கும்போது அனுபவிக்க முடியல அந்த சுச்சுவேஷன். அப்படியே இப்போ அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, நம்மளால உடல் சூழ்நிலை செட் ஆக மாட்டேங்குது. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க ரெண்டாவது ஸ்டோரி. என்னன்னா நாளைக்கு அம்மா வந்து பூனே போகிறாங்க, சாரி ஷீரடி போகிறாங்க சாய்பாபா சாமி கும்பிட்டு வரதுக்கு. இப்போ அதுக்காக வந்து எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க ஃபுல்லாமே. எல்லாமே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன், சொட்டர் எடுத்து வச்சுட்டேன், எதோ அங்கெல்லாம் குளிருன்றாங்கன்னு மப்ளர் எடுத்து வச்சுட்டேன். காலுக்கு ஏன்னா எனக்கு தான் நரம்பு இழுத்துக்குமே காலில், அப்போ வந்து சாக்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இந்த சோப்பெல்லாம் எடுத்து இதில் வச்சுன்னா என்னன்னா லாஸ்ட் மினிட்ல தான் ஆன்டி அங்கிள் தச்சு 3 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து டிக்கெட் இருக்கான்னு கேட்டு அதில் அங்கிளுக்கு டிக்கெட் கிடைக்காம ஆன்ட்டிக்கு மட்டும் டிக்கெட் கிடைச்சது. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் அங்கிளுக்கு டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க. அப்புறமா வேணான்னு சொல்லிட்டாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. என்ன சொன்னாங்களா வராங்க. அதாச்சும் எப்படி டிக்கெட் கவிதா வந்து கிடைச்சி டிக்கெட் ஓப்பன் டிக்கெட்ல வந்து நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறது அந்த மாதிரி வராங்க. கவிதாக்கா கவிதா வருது. வராங்களா அவங்களும்? நான் முக்கிய போறதுக்கு காரணம் இங்க சேலத்துக்கு உதன தான் ஒரே தொந்தரவு. நீங்க வாங்க வாங்க வாங்கிட்டு அந்த உதன ஃபர்ஸ்ட்ல போலாம்னு இருந்தாங்க. அப்புறமா வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை உடனே எங்க தட்சிக்கு ஸ்கூலு 5 நாள் லீவ் போடணும் அப்படின்ட்டு சரி நானும் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். சரி எனக்கும் கொஞ்சம் சுச்சுவேஷன் உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்ட்டு இப்போ மீண்டுமும் அது எனக்கு வரணும், இந்த வருஷம் போகணும்னு இருந்திருக்குது போலகுது. உடனே திரும்பி ஃபோன் பண்ணி டிக்கெட் 2 அவைலபிள் இருக்குமா வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க வேணா வரேன் அப்படின்னு சொன்னேன். லதா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் வாங்கினா கடைசி நேரத்தில் கடவுள் அவங்களையும் கூப்பிட்டாங்க. இப்போ அவங்களும் வராங்க. முந்தா நாள் தான் முடிவாச்சு அவங்க வர்றது. ஸோ அதாங்க இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இப்போ நாளைக்கு காலை எப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு சேலம் வந்து நம்ம காரில் போய் உங்களை விட்டரில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து எப்படின்னா போகிற வழியில் தொப்பூரில் அந்த பிரிட்ஜ் ஒர்க் போகிறதுனால ஏகப்பட்ட டிராஃபிக். இப்போ மதுரைக்கு போயிருந்தோம்ல ரீசெண்டாக, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் கிராஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இன்கேஸ் தொப்பூரில் திடீர்னு ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயினும் மிஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ காலையில் ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு தான் வந்து ட்ரெயின் தான் இங்கே ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஜோலாபேட்டில் வந்து இங்கே 6 மணிக்கு ஏறாங்கன்னா 7:30 மணிக்கு வந்து சேலம் போயிடலாம். இப்போ இதே கார்னு வச்சுக்கோங்களேன், போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம், அங்கேருந்து வரதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் அலைச்சல், தொப்பூரில் மாட்ட டிராஃபிக்கு, இதெல்லாம் யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ட்ரெயின்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க. காலைல தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ட்ரெயின் புக் பண்ணியிருக்கான். இதுலேருந்து இங்கேருந்து சேலம் போயிட்டு அவங்க இந்த அந்த அது பேருனா அவங்க கூட அந்த சேர்த்து விட்டுட்டு அந்த போறவங்களோட சேர்த்து விட்டுட்டு அவன் வந்து அடுத்த ட்ரெயின் புக் பண்ணிட்டு ட்ரெயின் மட்டும் ஏற்றி விட்டுருங்க. அவங்க அண்ணாலாம் இருந்தால் கூப்பிட்டுக்கோங்கன்னா, ஏன்னா ஆன்டி அங்கெல்லாம் வராங்க. ட்ரெயின் நம்ம இருந்து ஏற்றணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஆன்டி அங்கே வராங்க அவங்க பார்த்துப்பாங்க ஃபுல்லாமே. அதனால வந்து அவன் அடுத்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவனும் வந்துடுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் இல்லாத அம்மாவுக்கு மட்டும் தான். அடுத்து நார்மலாகவே அம்மா சேனல் வீடியோ வராது, அடுத்து ஒரு 5-6 நாளைக்கு வீடியோ வரவே வராது. இதை வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைம்மா. நீங்கெல்லாம் யாருமா சீரடிக்கு போயிருக்கிறீங்களா? சீரடிக்கெல்லாம் வருஷம் போவீங்களா? சொல்லுவாங்க நீங்க போவீங்கம்மா, யூடியூபர் லட்சமா சம்பாதிக்கிறீங்க. இல்லம்மா, அதுக்குள்ள வந்து பார்த்தாதாம்மா அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சமையல் செய்யறோம். அந்த சமையல் வந்து செஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அதுல என்ன ஒரு குறை சொல்லும் போது மனசு எப்படி கஷ்டமா இருக்கும். அது போலதான் யூடியூப்ன்றது சாதாரணமா இல்லம்மா. ரொம்ப அடுத்து வேற புது அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல 8000 வாட்ச் அவர் வேணுமா. அதெல்லாம் வந்து அது வந்து நான் எங்க நான் டிக்கி கிச்சன் சேனல் ஓபன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் யூடியூப் சொல்லி விடலான்னு பார்த்தா யாரும் பார்க்கவே மாட்டேன்றீங்க. பார்த்தா தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் அது வந்து அதுல நம்மளை பத்தி அடுத்தவங்களுக்கு தெரியணும், அதெல்லாம் நம்ம ஏதாச்சும் பொழப்பு பண்ணலான்றதுனால தான் நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர நாங்கள் யூடியூப்பை நம்பி மட்டும் இல்லை. உங்களுக்கே தெரியும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவே அதிகமாக போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதுக்கே டைம் சரியாகுது. ஏன்னா மக்கள்கிட்ட நம்ம எடுத்துன்னு போய் விற்கிற பொருளை சேர்க்கணும், அவங்க கிட்ட நம்பிக்கை சம்பாதிக்கணும். வந்து ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம். அதனாலதான் நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர நம்ம அதுலயே எல்லாம் சம்பாதிச்செல்லாம் சாப்பிடணும்ன்றது ரொம்ப கஷ்டம். யூடியூப்ல வராமலாம் இருக்காது, ஆனா ஒரு இவங்களுக்கு தேவையான அளவுக்கு வராது. ஒரு ரீசன் யாருக்குன்னா பெரிய பெரிய சேனலுக்குலாம் வரும், நமக்குலாம் வரும். அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டா வீடியோ போடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு இதுல வந்து கீவேர்டு இருக்கு, அதுக்கப்புறமா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன், நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சிபிஎம் ஆர்பிஎம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ரெவன்யூ வரும். அது மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு யூடியூப்ல. நீங்க ஒரு வீடியோ தப்பா பண்ணோட சேனலே போயிடும். அது மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், காப்பி ரைட்ஸ், அது இது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், நாங்க ஃபர்ஸ்ட்ல கிச்சு சபில வந்து நல்லா போயினா 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஒன்னும் இல்ல, எங்க அக்கிய தூக்கி அந்த இடையில உட்கார வச்சு. அதனாலதான் தெரியல, ஆனா அந்த நேரத்துலதான் எங்களுக்கு போச்சு. ஆனா அது அதனாலதான் போச்சா எதனால போச்சுன்னு இது வரைக்குமே எங்களுக்கு ரீசன் தெரியல.
அதுக்கப்புறம் மீண்டும் சேனல் ஓப்பன் பண்ணி மீண்டும் அதை எட்டுன்னு வந்து கிச்சு சபின்னு எட்டுன்னு வந்து இப்போ 8-9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. வீடியோ போட்டுனா நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனால் வீடியோ போடுறதில்ல. நிறைய பேர் கண்டென்ட் போடுங்கன்றாங்க. எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை, உடம்பு சூழ்நிலை சரியில்லாதனால எடுக்க முடிய சரி மாட்டேன். ஓகேங்க, எனக்கு ரொம்ப நேரமா கை பிடிச்சின்னு இருக்க முடியல. கை பிடிச்சி இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. அந்த இங்க பாருங்க பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அம்மா வந்து ஷீரடி போறாங்க. டாடா பாய். எல்லாருக்கும் என் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஷீரடியில் அம்மாவோட சொந்தங்களுக்கு என்ன போய் பாருங்க. 13ஆம் தேதி போய் 14ஆம் தேதி ஷீரடி இறங்குவாங்க. போய் பாருங்க. டாடா பாய், குட் நைட்.